26/8/2026 இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு புதன்கிழமை ஆவணி மாதம் 9ஆம் தேதி வளர்பிறை திரியோதசி திதி காலை 8:50 வரை, திருவோண நட்சத்திரம் விடியற்காலை 2:20 வரை, பிறகு அவிட்ட நட்சத்திரம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மேசராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வாழ்க்கை ரொம்ப கரடு முரடாகவே போயிட்டுருக்குது. வாழ்க்கையில் நம்மளுக்கு எப்போ தெளிவு கிடைக்கும், எல்லாமே ஒரு எதிர்காலத்தை நோக்கி தான் பயணிக்கிறோமே. எதிர்காலம் கண்ணுக்கு இதுவரையிலும் தெரியலையன்ற ஒரு சில மேசராசிக்காரங்க மன உளைச்சல்லே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு விடிவு காலன்றது பிறக்கும். காரணம் என்னென்னா, ரொம்ப அந்யோன்யமாக இருந்தாங்க, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க, அவங்களாம் இன்றைக்கி எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு, என்னையே பிடிக்காமல் போயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு கவலை அதிகமாயிட்ருக்கோம். தேவையில்லாமல் நம்ம பேசிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு மன உளைச்சல் இருக்கும். அதெல்லாம் மறந்துடுங்க. காரணம் உங்களுக்கு சந்திரனுக்கு 4ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னென்னா, உங்களுக்கு பல நன்மைகள் வரக்கூடிய, புதிய நட்புகள் உருவாகக்கூடிய ஒரு நன்னாள். உங்களுடைய நேர்மையும் நாணயமும் சத்தியமும் இன்றைக்கி பேசும். சில பேர் உங்களுக்கு கடன் பட்டிருக்காங்க. நீங்கள் நல்லவர் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய, இந்த பழைய கவலைகள்லாம் மறக்கிறதுக்கு குழந்தைகள் தான் உங்களுக்கு மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம். மனைவி உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 4. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மரகத பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைய நாள் ஒரு விசித்திரமான வினோதமான ஒரு நன்னாளாக உங்களுக்கு அமையும். காரணம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 2 குடையவர் தனகாரகன் பஞ்சமாதிபதியாகிய புதன் 4ஆம் இடத்துல அமர்ந்து சுகஸ்தானம் வலுத்துருச்சுங்க. சுகவாசி. நாம் எதிர்பார்த்த வாழ்க்கை நம்மளுக்கு கண்முன் தெரியுது அப்படின்ற ஒரு அறிகுறி உங்களுக்கு இன்றைக்கி தெரியும். அதே நேரத்தில் பார்த்திங்களா, தடைக்கற்கள்லாம் உடச்சி எடுத்துட்டு இன்றைக்கி தொழில் ரீதியில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு உண்டான நீங்கள் போடுற திட்டம் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுக்கு எதிரிகள் யாராக இருந்தாங்களோ அவங்களாம் உங்களை பார்த்து நட்பு கொண்டாட வருவாங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செய்தி உங்களுக்கு மன நிறைவே தரும். கலைஞர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் தேடி வருவதோடு மட்டுமில்லாமல் அரசாங்கத்தாலும் ஆதரவு உண்டு. நீங்கள் எப்போவுமே பார்த்திங்களா, ரகசியத்தை பாதுகாக்கிறது தான் உங்களுடைய வெற்றிக்கு காரணமே. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். மிதுன ராசி நேயர்களே, உற்சாகமும் விழிப்புணர்வும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். காரணம் என்னென்னா, எவ்வளோ அடிபட்டாலும் உங்களுக்கு வலிக்கலைன்னு சொல்லி மாதிரியே நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி 10ல் சனி அமர்ந்திருக்கும்போது எல்லா இடத்துலையும் ஒரு முடக்கம் இருந்துகிட்டே இருக்குதுங்க. அப்போ எவ்வளவு தான் வலியை தாங்கிறது? மனவேதனைக்கு உள்ளாகி இன்றைக்கி தெளிவு கிடைக்கும். யாரால் தெளிவு கிடைக்கும்? இனம், மொழி இதெல்லாம் இல்லாத ஒருத்தருடைய உதவி உங்களுக்கு தேடி வரும். திடீர் தொழில் வளர்ச்சி, திடீர் பண வரவு எல்லாமே பார்த்திங்களா உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நல்லாலாம் இருக்கும். குழந்தைகளுடைய ஆசையை நிறைவேற்ற முடியலையன்ற ஒரு கவலை இருந்தது, அந்த கவலை இன்றைக்கி தீர்ந்துடும். மனைவிக்குடைய நகை பூராமே அடமானத்தில் இருக்குது.
எப்போ அதை மீட்டுவோன்ற மாதிரி ஒரு கவலை வந்துட்டு இருந்ததுங்க. அது மீட்டுற அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 5, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு பகவான். கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு குதூகலமான ஒரு நன்னாள். காரணம் என்னென்னா, ராசிக்கு இன்றைக்கி திருவோண நட்சத்திரம் சஞ்சாரம் போயிட்டுருக்கும்போது 7ஆம் இடத்துலையே சந்திரன், ராசியாதிபதியே 7ஆம் இடத்துல. இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கண் முன்னே தெரியும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம கடன் கொடுத்தது வந்து வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. வாரா கடன் இதெல்லாம் கிடைக்குமான்ற சந்தேகத்தில் இருந்த கடன் திரும்பி வரும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாமே வந்து மந்தமாக இருந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி அந்த மந்த நிலை மாறி அதுக்கு ஒப்பந்தம் போடக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். எப்பவுமே உங்களுக்கு வந்து கூட்டாளிகளோட சேர்ந்து வாழ்க்கை வாழ்கிறது பிடிக்காது. கடகராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, எப்பவுமே ஜனவசியம் உள்ள ராசி. கஸ்டமர் நிறையா வருவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட கிளைகள் வச்சு வாழக்கூடிய யோகம் உண்டாகும். அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு நன்னாள். ஆரோக்கியத்தில் வந்து சிறப்பாக இருக்கும். பொன் பொருள் வாங்கக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, சிகப்பு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் பார்த்திங்களா, ஒரு வலிமை மிக்க ஒரு நன்னாள். எப்பவுமே சிம்மராசிக்கு வலிமை அதிகம் தான். ஆனால் இருந்தாலும் பார்த்திங்களா, மனசுக்குள்ளே போட்டிருந்த ஒரு கவலைகள் யார்கிட்டையுமே சொல்லாமல் நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தீங்க. இனி வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னேறவே முடியாது, நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ளேயே ஒரு கவலை. அந்த கவலைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு உங்களுடைய தொழில், எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க, ஒரு அற்புதமாக இருக்கும். ஆனால் சிம்மராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, இன்றைய கோச்சாரம் பாருங்கள், திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு சந்திரன். விரோதிகள் கூட உங்களை பார்த்து கவலைப்படுற மாதிரி இருக்காம. காரணம் என்னென்னா, 6ல் சந்திரன், விபரீத ராஜயோகம்னு ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைக்கு உங்களுக்கு வந்து அந்நியனுடைய உதவி உங்களுக்கு கிடச்சி, கமிஷன் துறையில் வந்து உங்களுக்கு எதிர்பாராத ஒரு லாபம் வந்து புதிய தொழில் தொடங்குறதுக்கு இந்த பணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்களா, கலைத்துறைகளுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு சிறந்த நாள். விவசாயி வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். என்று அதிர்ஷ்டகரமான எண் 5, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மரகத பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சூரிய பகவான். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு செய்தி வந்து சேரும். உற்சாகம் நிறைந்த ஒரு செய்தி. 7ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கும்போது உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. சனி தான் உங்களுக்கு யோகக்காரகன். உங்களுக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ எது பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து யோகம்தான். சனி அப்படின்றது யாருன்னா, கோடீஸ்வரன் ஆகக்கூடியது தான் சனி பகவான். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, உங்கள் தொழில் முறையில், உங்களுடைய நடவடிக்கைகளில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசம் தெரியும். இதுவரையிலும் சோம்பலாகவே இருந்த மனசுக்குள்ள ஒரு உற்சாகம், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுக்குள்ளே ஒரு ஒற்றுமை, குழந்தைங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு இருந்ததுங்க. பையன் வந்து திரும்பி பார்க்க மாட்டேன்றான், பொண்ணு அப்படி பார்த்துட்டு போயிட்டுருக்குது. நம்மளுக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே அவங்கவுங்க ரூமில் அவங்கவுங்க இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஒன்று சேரக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள். கடன்கள் குறையும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது, பூர்வீகத்துக்குள்ளே உங்களுக்கு கௌரவம் அதிகரித்து காணப்படுகின்ற நன்னாள். என்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 4, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ பரமேஸ்வரி அம்மன்.
துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் பலரை எடை போட்டு பார்த்துட்டோம், இன்றைக்கி நம்மளையும் எடை போட்டு பார்க்குறாங்களேன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு கவலை இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி நட்சத்திரம் போயிட்டுருக்குது பார்த்திங்கன்னா, திருவோண நட்சத்திரத்தில் போயிட்டுருக்குது. திருவோண நட்சத்திரன்றது துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. மன ரீதியில் ஒரு மாதிரி உளைச்சல் வந்துகிட்டே இருக்குங்க, கவலைகள். இந்த கவலைகள்லாம் எப்போ தீரும், வறுமை எப்போ ஒழியும், இப்படியே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்விக்குறியாகவே வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆச்சரியக்குறி. நீங்கள் வாங்கி போட்ட நிலப்புலங்கள் அதிக விலைக்கு விற்கக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள் என்று. அதெல்லாம் வியாபாரமே ஆகாதுன்ற நிலம் இன்றைக்கி உங்களுக்கு அது மிகப்பெரிய கை கொடுக்கும். அதான் பூமாதேவி உங்களுக்கு துணையாக இருக்காங்கன்னு அர்த்தங்க. அதே நேரத்தில் குழந்தைகளுடைய கல்வி விஷயங்கள் மிக பிரமாதமாக இருக்கும். மனைவி வழியில் உங்களுக்கு அதிக செல்வம் செல்வாக்கு சேரும். மனைவி உங்களுக்கு சிறந்த ஆசிரியராக இருப்பாங்க. நீங்களும் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு குடும்பஸ்தன் அப்படின்னா நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு சிறந்த நன்னாளாக விளங்குகின்றது. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 5, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, நீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வராகி அம்மன். விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் எப்பவுமே தைரியசாலி. அந்த தைரியத்தை இன்றைக்கி பயன்படுத்துவீங்க. இந்த துணிஞ்சவனுக்கு எல்லாமே ஈஸியாக தெரியும். இன்றைக்கி உங்களுக்கு எதை பார்த்தாலும் ஈஸியாக தெரியக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள். காரணம் என்னென்னா, திருவோண நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி சந்திரன். சந்திரன் நட்சத்திரத்திலே இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் பண்ணும்போது அறிவை பயன்படுத்துவீங்க. இன்றைக்கி உடலை பயன்படுத்துகிறத விட உங்களுக்கு அறிவை பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, உங்களுடைய உடம்புக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீர்வு உண்டாகக்கூடிய ஒரு நன்னாள். அதே நேரத்தில் குடும்பத்தில் சுபகாரிய தடை இருந்தது, இந்த சுபகாரிய தடையை விலகி சிறந்த கணவனையும் அதே நேரத்தில் சிறந்த பெண்ணும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைப்பாங்க. இன்று நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உறவினருடைய ஒத்துழைப்பு அவ்வளவா இருக்காதுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நீங்கள் இருந்துகிட்ருக்கிறது நல்லது. உங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பக்கபலம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 5, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி. தனுசு ராசி நேயர்களே, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் இருப்பீங்க எப்போவுமே. ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு ஒரு பவர் வந்துகிட்டே இருக்குங்க. அர்ஜுனனுடைய ராசி மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும். ஆனால் தனவரவு குறைச்சலாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வேலை பார்ப்பீங்க. ஆனால் அந்த வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். ஆனால் 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் பார்த்திங்கன்னா வாகனத்தில் போக்குவரத்தில் உங்களுக்கு அடிக்கடி வாகனத்தில் ரிப்பேர், டயர் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும், இன்ஜின் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் முக்கியமான இடத்துக்கு போகும்போதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருக்குது பாருங்கள். அந்த தடைகள் விலகுகின்ற ஒரு சிறந்த நாள். காரணம் என்ன, உங்கள் ராசியாதிபதி உச்சம் பெற்று 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அர்த்தாசிரம சனியிலேருந்து நீங்கள் இன்றைக்கி விடுதலாகிறீங்க. அதே மாதிரி புத்திரஸ்தானம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகசாலிங்க. இந்த குழந்தை பிறந்தால் நான் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உருவாகிட்டு இருக்குது, மன நிறைவு. ஏன்னா வாழ்க்கை வாழ வரலும் எல்லாத்தையும் சோதனைகள் வேதனைகள் எல்லாம் அடைஞ்சால் கூட நம்ம என்ன நினச்சோமோ அது நிறைவேறது இல்லை. அதான் இன்றைக்கி உங்களுக்குங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வுடன் பாராட்டு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய சந்தர்ப்பம் கிடைச்சி அரசாங்க அவார்டும் கிடைக்குங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், நீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள். மகர ராசி நேயர்களே, எப்பவுமே ஒரு விஷயத்தை நல்லதுன்னா அது நல்லதும்பீங்க,
கெடுதல்னா மூஞ்சிக்கு நேராக கெடுதல்ன்றவீங்க. ஏன்னா எடுத்ததுமே பார்த்திங்கன்னா எப்பயுமே இப்படி தான் இருக்கும், உங்கள் கேரக்டர் அதுதான். ஏன்னா சனியினுடைய ராசி இன்றைக்கும் அதுதான். ஏன்னா ஜென்மத்திலே உங்களுக்கு சந்திரன் அமர்ந்துருக்குது. ஏதோ ஒரு வெயிட்டு வச்ச மாதிரியே ஒரு பாரம் இருக்குங்க. அது வந்து சுமைனா நம்ம எப்போ அந்த இஎம்ஐ அடைக்க போகிறோம். ஏன்னா 4 பக்கமும் உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை நெருக்கும்போது இன்றைக்கி முக்கால்வாசி கடனை வந்து தீர்த்துட்டன்ற ஒரு மன நிம்மதி கிடைக்குங்க. குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சி, புதிய வாகனங்கள் வாங்கலாம், அதே நேரத்தில் புதிய வீடு வாங்கலாம். இந்த மாதிரியான சில நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குகின்ற ஒரு திருநாள். ஏன்னா திருவோண நட்சத்திரன்றதுங்க அபிஜித் நட்சத்திரம். சாதனை பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பீங்களே தவிர அதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் கிடைக்கலையேன்ற கவலை இன்றைக்கி தீந்துடும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா மேலதிகாரியுடைய தொந்தரவு அதிகமாக வந்துட்டு இருக்குங்க. அதனால் நம்ம இடப்பெயர்ச்சி ஆயிடலாமான்னு முடிவெடுப்பீங்க. அது உங்களுக்கு உன்னதமாக இடப்பெயர்ச்சி கிடைக்கும். கலைஞர்களுக்கு அலைச்சல் அதிகரித்து நிம்மதி கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த பலன் இன்றைக்கு உங்களுக்கு உண்டு. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் நீலம், பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ பவானி அம்மன். கும்பராசி நேயர்களே, பல பேர் உங்களை வந்து பின்தொடருவாங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். கும்பராசியை ஃபாலோ பண்ணுறவங்க மிகப்பெரிய ஆளாக வருவாங்கன்றது விதி. ஏன்னா மகாலட்சுமி பிறந்த, குபேரன் பிறந்த இடம்தான் உங்களுக்கு வந்து கும்பம், பூரட்டாதி நட்சத்திரத்தில். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன், விபரீத ராஜயோகம். பெண்ணால் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை கிடைக்குதுங்க. நம்ம நாள் பழகிட்டு இருந்தவங்க உங்களுக்கு விரோதமாகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வர்றவங்க வரட்டும், போகிறவங்க போகட்டுன்ற மனோநிலைக்கு கொண்டு வந்துடுங்க. இன்றைக்கி வீணாக நீங்கள் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. ஏன்னா நல்லவங்களாகவே வாழ்ந்துட்டுருக்க முடியாது, வல்லவங்களாக வாழ்ந்துட்டுருக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நன்னாள். இன்று உங்களுக்கு திடீர் பிரயாணங்கள் உருவாகும். அந்த பிரயாணத்து மூலிமா சில நட்புகளும் வரும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தை வந்து பார்த்துக்குங்க. சின்ன சின்ன பிரச்சனை வந்து மன உளைச்சல் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் வந்து பதவி உயர்வு, பாராட்டு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதே நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து விலகும். அது வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தான், அது பெருசாக இல்லைங்க. அதுவே நீங்கள் வந்து பெருசாக நினச்சிக்க வேண்டாம். இன்றைக்கி அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய மனநிலையை மாற்றிப்பீங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, சிகப்பு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எல்லை அம்மன். மீனராசி நேயர்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலகிய மனசு, ஒருத்தரை வாழ வைக்கிறோம் அப்படின்ற எண்ணம் உள்ளே இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த கள்ளங்கம்படம் இல்லாமல் பேசுகிறது, மனித நேயம், மனிதாபிமானம் இது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அது பிறவி குணம். அதை மாற்றிக்கலான்னா மாற்றவும் முடியாது உங்களால். அதுக்கேற்ற மாதிரி நண்பர்கள் அமைச்சிப்பீங்க. இன்றைக்கி உங்களுக்கு தொழில் ரீதியில் சில நன்மைகள் நடக்கும். என்ன 7.5 சனி, இது ஏதாவது குறை சொல்லிட்டு இருப்பாங்க. 7.5 சனி வந்து பிரச்சனை பண்ணும், 7.5 சனியால் உங்களுக்கு வந்து வெளியில் போகாதீங்க, வாகனத்தில் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. சனி பகவான்ன்றதை வந்து உங்களுக்கு லாபாதிபதி, விரையாதிபதி, உங்களை காப்பாற்றுவார். சனி உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணவே மாட்டார். தைரியம்தான் உங்களுக்கு பெரிய பலம். அந்த தைரிய பலத்தை இன்றைக்கி நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சூரியன் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று புதனோடு சம்மந்தப்பட்டிருக்கணும். நிபுணத்துவம் சம்மந்தம், மருத்துவத்துறை, இந்த என்ஜினியரிங் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி துறை உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த நன்னாளாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் வந்து நடிப்பு மூலிமா சில விருதுகள் வாங்கக்கூடியது, மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு ராசி தான் மீனராசி. அரசியலில் வந்து உங்களுடைய நுழைவு வந்து மிக அற்புதமாக இருக்கும். சேவை செய்வதில் வந்து அதிக விருப்பம் உள்ளவர். அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகளை பார்த்தீங்கன்னாவே கண் கலங்கிடுவீங்க, உடனே உதவி பண்ணுவீங்க.
உங்களுக்கு இந்த மாதிரி திருநங்கைகளை பார்த்தா மனசு கஷ்டமாக இருக்கும். எப்பவுமே வந்து பொது நலவாதியாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறோமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்கள்கிட்ட இருக்கும். என்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், மரகத பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ பச்சை அம்மன். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.